இட்ஸ் வெனஸ்டே ஈவினிங். நைட்டு டின்னருக்கு இட்லி தான் பண்ண போகிறேன். சம்பா கோதுமை ரவை வச்சு ஃபஸ்ட்டு 1 கப் ரவை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. 5 நிமிஷம் போதும். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த ரவையில் கொட்டிடணும். 1 கப் தயிர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோடா உப்பு போட்டு கலந்து வச்சுருங்க. ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அது ஊறணும். அதுக்குள்ளே சைடில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் தண்ணியாக தேங்காய் எடுக்கும் போது தான் பார்த்தேன் நாவல் பழம் வாங்கி வச்சுருந்தது கவரில். சரி, அதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. 30 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இட்லி ஊற்றுற அளவுக்கு ரெடி பண்ணதுக்கப்புறம் சேம் எப்போதும் போல் இட்லி ஊற்றி 15 நிமிஷம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். தேங்காய் சட்னி தான் பண்ணணும்னு இல்லை, கார சட்னியும் பண்ணலாம். அல்டிமேட்டாக இருக்கும்.